ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 8 பாதாம் பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பாதாம் பருப்பும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்ல மைய பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. அது கூடவே நான் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ அரைச்ச பவுடரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஆறிடுச்சு. இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம உருண்டை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.